நிப்பாட்டு. நான் பார்த்து வர மாட்டியா? நான் குடிச்சிட்டா வண்டி ஓட்டு வர அப்படின்னா போதும் கேக்குது உனக்கு? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரோட்டுக்கும் கேடுன்னு உனக்கு தெரியாது. என்ன மாதிரி ஸ்டேடியா இரு. போ. போதையில வண்டி ஓட்டுறது எனக்கு குழப்பா போகுது. ஏண்டா டென்ட்ல டிராப் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நீ எப்போ வருவேன்னு சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. இரு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏய் எனக்கு வேணாம்டா. ஏண்டா? தென்றல் வீட்டிலே சாப்பிட்டேன். டேய் நான் தென்றல் வீட்டில் சாப்பிட்டேன்னு சொல்றேன், நீ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்க. என்ன டபோ திபன் குதிக்க சொல்றியா? நான் ஒரு கதை சொல்லிட்டா. 1995 எங்கப்ப ஆவுடையப்ப கடா வெட்டி காது குத்தி பாவாடராயன்னு பேர் வச்சான். நான் வீட்டுல இல்லாதப்போ எல்லாரும் பாவாடைய காணோம்னு தேட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. அதனால நான் உணர்ச்சி வசப்பட்டு சிக்கல் சிங்காரவேலன் கோயிலுக்கு போய் சிறுத்தைன்னு பேரை மாத்திக்கிட்டேன். இப்ப நீங்க அந்த பேரை மாத்தி எனக்கு கேனையன்னு பேர் வைக்க பாக்குறீங்க. அப்போ நான் தென்றல் வீட்டில் சாப்பிட்டதை நீ நம்பல. அதுக்கு தான ஒரு லெஜெண்டோட பயோகிராஃபியே சொன்னேன். லெஜெண்டா? என்ன தேடுறா? எங்க? தேடாத. நான்தா. இந்த பாருடா, நீ எங்க வேணாலும் துப்பிக்க. ஆனா நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். இந்த பாருடா, ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வந்தா, என் அண்ணனை கூப்பிட்டா, உனக்கு அன்பா பரிமாறினா இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டேன்னு சொன்ன பாத்தியா, அதுதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏன்னா இதே மாதிரிதான் போன தடவை தென்றல் வீட்டுக்கு போனேன், நிறைய சாப்பிட்டேன், அன்பா பரிமாறான்னு என்கிட்ட அள்ளி விட்ட. அதையும் இந்த கிறுக்கு பையன் நம்பினேன். அதுக்கப்புறம் தான் தென்றல் உன துரத்தி அடிச்சால. அந்த சம்பவம் பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இந்த பச்சை பனியன்ல பதிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு கேனையன்னு பேர் வைக்க ட்ரை பண்றீங்க. டேய் நீ நம்புனா நம்பு, நம்பலைனா போ. ஒரு நிமிஷம் மச்சான், நிஜமாவே சாப்பிட்டியா? டேய் ஆமாண்டா, கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டாங்க. கம்பல் பண்ணி? ஆமா, தோசை சுட்டு கொடுத்தாங்க. எத்தனை சாப்பிட்டேன்னு கூட கணக்கு தெரியல. தென்றல் வேற சுட்டு கொடுத்தாளா, மறுக்க வேற முடியலடா. இங்க நான் ஒருத்தவங்க சாப்பிடாம இருக்கேன், நீ கணக்கு இல்லாம சாப்பிட்டு வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. டேய் நான் எங்கடா கடுப்பேத்துறேன்? நீ கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடு, எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? இல்ல தென்றல் நீ அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோம் இத்தனை நாளா உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தா, இப்ப உன் மேல பயங்கர அக்கறை காட்டுறாளே. அது மட்டும் இல்லாம அவ வீட்டுல இருந்தே உனக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கா, உன்னை அவ வீட்டுக்கே கூட்டிட்டு போய் தோசை சுட்டு கொடுத்திருக்கா. அதுவும் கணக்கே இல்லைன்னு வேற சொல்ற. ஆமா இதெல்லாம் எதுக்குடா செய்யறா? ஒருவேளை உன்னை அவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும்? டேய் லூஸ் மாதிரி உளராத. அவளுக்கும் ஆகாஷுக்கும் பிரச்சனை வந்ததும் அவங்கள சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சல, அதுல தென்றலுக்கு என் மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் வந்திருக்கு, அவ்வளவுதான். அததான்டா என் மேல அன்பா வெளிப்படுத்துறாங்க. அதத்தானே நானும் சொல்றேன். டேய் அன்புக்கு தமிழ்ல பேர் என்ன? அன்புதான். இந்தியில பியார், தெலுங்குல பிரேமம், மலையாளத்துல ஸ்நேகம், உருது வராது, பட் இங்கிலீஷ்ல லவ். அதத்தாண்டா தென்றல் உன்கிட்ட வெளிப்படுத்துறா. டேய் நீ வேற ஏன்டா கடுப்பேத்துற? கடுப்பேத்துறனா? தென்றலோட அன்பு என்ன ரொம்ப பயமுறுத்துதுடா. இருக்காதா பின்ன? இருந்தாலும் இந்த இன்டர்நேஷனல்ல காதலியோட அன்பு பயமுறுத்துதுன்னு சொல்ற ஒரே ஆளு நீ தாண்டா. டேய் வாங்குவ. சரி சரக்கு இருக்கா? இது சரக்கா? ஆமாண்டா, மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. சரக்கு அடிச்சாதான் தூக்கம் வரும் போல இருக்கு. போய் சரக்கு எடுத்துட்டு வா. டேய் நீ கூட வராதனால நானும் சரக்கு வாங்க மாட்டேன்டா. என்னது சரக்கு வாங்கலையா? நல்ல ஆர்டரா.
சரி போ, போய் கடையில போய் வாங்கிட்டு வா. என்னது கடைக்கு போய் வாங்கிட்டு வரவா? ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட், யூ நோ ஒன் திங், மணி 12 o'clock. அவன் 10 மணிக்கே கடையை சாத்தி கம்பெனியை போத்தி கவுந்துட்டு தூங்கிருப்பான். அப்புறம் எங்க இருந்து சரக்கு வாங்குறது? சரக்குன்னு வேணா எழுதி காட்டலாம். போடா அங்கிட்டு. சரக்கு கேக்குறான், சரக்கு. இருந்தாலும் இந்த மனசு வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மனசு தண்ணி ஊத்தும். பிகாஸ் யூ ஆர் மை பெஸ்ட் நண்பேண்டா. நீ ஒண்ணு கவலைப்படாத, சரக்கு அடிச்சே ஆகணுமா? டேய் ஆமாண்டா. தலை எழுத்து. டேய் என்னடா பண்ற? என்ன கேட்ட? டேய் உன்கிட்ட சரக்கு கேட்டா என்னமோ போன நோட்டிக்கிட்டு இருக்க. எல்லாம் காரணமாகத்தான் மச்சான். என்ன மாதிரி சூப்பர் சுப்ரீம் குடிகாரனுங்க ஒரு 150 பேருக்கு மேல சேர்ந்து ஜென்டில்மேன் ட்ரிங்கர்ஸ்னு ஒரு அழகான வாட்ஸ்அப் குரூப்பையே ஓபன் பண்ணிருக்கோம். இந்த குரூப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஐ வாண்ட் சரக்குன்னு ஒரு சின்ன மெசேஜ தட்டி விட்டா போதும், சரக்கு எங்க இருந்தாலும் பெக்கில இருந்து ஃபுல் வரைக்கும் போர்க்கால அடிப்படையில நம்ம வீட்டுக்கே தேடி வந்துரும். இங்கதான் நீ முக்கியமா கவனிக்கணும், அதுவும் ஃப்ரீ சர்வீஸா. ஏண்டா இதுக்கு இல்லாமடா வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுவீங்க? டேய் இதுக்கு தாண்டா குரூப் ஆரம்பிக்கணும். பின்ன உங்களை மாதிரி குரூப் ஆரம்பிச்சு வெட்டியா குட் மார்னிங் அனுப்புறதுக்கா? பின்ன குட் மார்னிங் அனுப்புனா பிடிக்க முடியுமா மச்சான்? இந்த குரூப்போட முக்கியத்துவம் நம்மள மாதிரி குடிகாரனுக்கு மட்டும் தான்டா தெரியும். பாத்தியா மெசேஜ் அனுப்பிச்சு 10 செகண்ட் கூட ஆகல, பக்கத்து தெருவிலே சரக்கு வச்சிருப்பான் போல, அதுக்குள்ளேயே வந்துட்டா. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாஸ் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் சகோ. சகோ ஐயோ ஐயோ, தேங்க் யூ பாஸ், தேங்க் யூ. எதுக்கு சகோ இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இது நம்மளோட கடமை. ஒரு குடிகாரனோட மனசு இன்னொரு குடிகாரனுக்கு தான் தெரியும். அட 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 அட, தத்துவலாம் பேசுறீங்களே, உள்ள வந்து பெக்க போறீங்களா? சாரி சகோ, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அங்க கஸ்டமர் வெயிட்டிங். வரட்டுமா? வாங்க 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 வாங்க. சைடிஸ்கா சைடிஸ். டேய் என்னடா சரக்கு வித்தியாசமான கலர்ல இருக்கு? மச்சான் கலரா முக்கியம், மனுஷனுக்கு போதைதான் முக்கியம். ஒன் திங், நம்மள மாதிரி குடிகார பசங்க எல்லாம், சரி நான் தான் என்ன மாதிரி குடிகார பசங்க எல்லாம் குடிச்சு வச்ச மிச்சத்தெல்லாம் கலந்து கலவையா கொண்டு வந்திருக்கானுங்க. அதுக்கு பேர் தான் காக்டெயில். டேய் அப்ப எல்லாரும் குடிச்சு வச்ச மிச்சமா அது? பாரா இருந்தா என்ன, குடிக்காமையும் தத்துவம் சொல்றேன் கேளு. ஒருத்தனுக்கு பாலை குடிச்சு 10 டம்ளர் குடிச்சு எச்சி அப்படின்னு வேண்டான்றுவான். இதுல சரக்கு குடிச்சு 10 டம்ளர் காட்டி ஐயோ தேவாமிர்தன்னு புடுங்கி குடிச்சிருவான். இதுல இருந்து என்ன தெரியுது? நீ ஒரு எச்ச குடின்னு தெரியுது. இருந்துட்டு போற, இது மிச்ச குடி, நீ குடி. ஐயோ டேய் மச்சான் டேய் சேர் சொல்லுடா. மச்சா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா எனக்கு தென்றல். சொல்லு மச்சான் சொல்லு, அடுத்த ஜென்மத்துல உனக்கு தென்றல்? எனக்கு தென்றல் சொல்றா, உனக்கு தென்றல் இதே மாதிரி ஃப்ரெண்டாவே இருக்கணும்டா. அப்ப நீ அடுத்த ஜென்மத்துல கூட அவளை நீ கல்யாணம் படிக்க மாட்டேன். வாயிலடி வாயிலா தென்றல் என் ஃப்ரெண்டுடா. தென்றல் என்னோட ஃப்ரெண்டுடா.
இதுக்கு மேல நான் இங்க இருந்தா நீ என்ன அடிக்கிற மாதிரி தெரியுது. நான் வரேன்டா, நான் வரேன். பாத்ரூம்ல போய் தூங்கிக்கிறேன். வரேன்டா, வரேன். டேய் தென்றல் என்னோட ஃப்ரெண்டு தான்டா. டேய் அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான்டா. நான் அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தான்டா, ஃப்ரெண்டு தான். டேய் தென்றல் ஃப்ரெண்டு தான்டா. சித்து தென்றலா? தென்றல் இதுக்கு இந்நேரத்துல நம்ம ரூமுக்கு வர போறா? அப்ப இது யாரா இருக்கும்? அக்கா நீங்களா? ஐயோ என்ன உளறான்? சத்தியமா உங்க இடுப்ப நான் பாக்கலக்கா. இந்த சிறுத்தை தான். டேய் எந்திரா. டேய் நான் பாக்கலடா. வேலைக்காரக்கா மறுபடியும் வந்துட்டாங்கடா. வேலைக்கார அக்கா தானடா, அதுக்கு எதுக்கு இப்படி பதற? டேய் எந்திரா. ஒரு வேலை அக்கா இடுப்ப பாத்துட்டானோ? என்ன வேலைக்கார அக்கா சுடிதார் போட்டிருக்கு? தென்றல் நீயா? என்ன கருமை இது? நீங்க ரெண்டு பேரும் எந்திரிக்காம இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? சரி, இப்போ ரெண்டு பேரும் இடுப்பு அப்படின்லாம் உளறிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அது அது சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்ததும் சொல்லி வச்ச மாதிரி வேலைக்காரின்னு சொல்றீங்களே, எதுக்கு அப்படி சொன்னீங்க? அப்படியா சொன்னா? அப்படி சொல்லலையே. இல்லையே. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? அது வந்து அது இவ ரொம்ப மோசமானவன் தெரியல. இவ என்ன பண்ணா தெரியுமா? நானடா இடுப்ப பார்த்தேன். வேலைக்காரக்கா வீட்டை பெருக்கிட்டு இருக்கும்போது இவ அவங்க இடுப்ப பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அந்த அக்கா விளக்க மாத்தாலே இவன் அடி பின்னிட்டாங்க. நான் தான் பழகுன பாவத்துக்கு இவனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன். அதான் தூக்கத்துல உங்களை பார்த்ததும் அந்த அக்கா தான் இவனை மறுபடியும் அடிக்க வந்துட்டாங்கன்னு நினைச்சு பயந்துட்டான். என்ன சிறுத்தை நீ? ஒரு வேலைக்காரம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா உனக்கு? ஏன் உன்னோட புத்தி இவ்வளவு கேவலமா போகுது? யாருக்கு? எனக்கா? ஐயோ என்னாச்சு சித்து? ஏன் தலையை பிடிச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்ல. சித்து உன்னதான் கேக்குறேன், எதுக்கு தலையில கை வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? அவன என்ன கோத்து விட்டல, இருடி உன்னை இப்ப எப்படி கோத்து விடுற மட்டும் பாரு. தென்றல் சாரு நைட்டு ஃபுல்லா ஹெவி சரக்கு. அதான் அடிச்ச சரக்குல தலைவருக்கு ஹேங் ஓவர் ஆயிடுச்சு. அதான் தலையை பிடிச்சுக்கிட்டே நிக்கிறா. இல்லடா மாட்டி விட்டனா? நான் கூட வேண்டாண்டா, குடிக்கிறது பெரிய தப்புன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா இவன் கேட்கலையே. இருக்கு பாரு பாட்டில், எவ்வளவு பெரிய பாட்டில். இது வர இந்த பாட்டில் ஃபுல்லா இவன் மட்டும் தான் குடிச்சான், எனக்கு கூட குடுக்கல. போய் சொல்லாத. நேத்து சித்துவா குடிச்சிருக்க மாட்டான், நீதான் அவனை கம்பல் பண்ணி குடிக்க வச்சிருப்ப.
வாய் மூடு. நைட் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டா? சித்து என்ன எங்க வீட்ல டிராப் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா இங்க வந்திருப்பான். அந்த நேரம் நீங்க உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருப்ப. சித்துவ பார்த்ததும் நீ அவனையும் குடிக்க வச்சிருப்ப. அதுக்கு சித்து, இல்லடா நான் ஆல்ரெடி தென்றல் வீட்ல ஃபுல்லா தோசை சாப்பிட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த கருமம் எல்லாம் வேண்டாம், நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா தூங்க போயிருப்பான். என்னாச்சு என்னாச்சு? இந்த பக்கம் படுத்திருந்தா வயிறு பிடிச்சிக்கிச்சு. ஏய் குடிகாரா, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உனக்கு? எல்லாம் உன்னால தான்டா. சித்துவை எப்படியாவது குடிக்க வச்சிடணும்னு முடிவு பண்ணி அவனுக்கு தெரியாம கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு மிக்ஸ் பண்ணி கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி குடிக்க வச்சிருப்பேன். அன்னைக்கு பஸ்ல ஆகாஷ்க்கு கூட இப்படிதானே பண்ண? அதே மாதிரி இப்ப சித்துவை சீட் பண்ணி குடிக்க வச்சிருக்கேன். அப்படிதானே சித்து? ஆமாங்க. எப்படிங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறீங்க? இந்த பாராட்டெல்லாம் நிறுத்து. இவனுக்கு தான் மூளை இல்லனா உனக்கு எங்க போச்சு அறிவு? இவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இப்ப ஹேங் ஓவர் தலைவலின்னு உட்கார்ந்திருக்க. இல்லங்க, உன்னை பார்க்க வந்தேன் பாரு. இரு வரேன். இல்லங்க, ஏங்க எங்க போறீங்க? கொஞ்சம் இரு, கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். கசாயம் உனக்கு. கசாயம் நான் உன்னை குடிக்க வச்சேன். இவர் பச்சை குழந்தை. இந்த கஷாயத்தை குடி, உடனே தலைவலி பறந்துரும். ஏய் குடி. ஏய் பாத்து பாத்து மெதுவா. தென்றல், இவன் தலைவலின்னு சொன்னதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு கசாயம் ரெடி பண்ண? என்கிட்ட கேட்டிருந்தா நான் இதை விட பெட்டரான ஐடியா சொல்லிருப்பேன்ல. என்ன ஐடியா? அது ஒண்ணு இல்ல, இவன் நைட் அடிச்சு சரக்குல திரும்பவும் ஒரு கட்டிங் பண்ண வச்சுக்கோயேன், தலைவலியாவது ஹேங்கோவர் ஆகுது எல்லாமே இருந்த இடம் தெரியாம காணாம போயிரும். என்ன மச்சான் சொல்றது? ஐடியா குடுக்கற மூஞ்சிய பாரு. சித்து, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அப்பதான் நீ உருப்பிடுவ. சரிங்க. சரிங்கவா? சரி சித்து, எனக்கு ஷோக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. உன்கிட்ட ஒரு பென் டிரைவ் கொடுத்திருந்தல்ல, அது கொடு. ஒரு நிமிஷம். சரி, நான் வரேன். திரும்பவும் சொல்றேன், இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை சீக்கிரமா கட் பண்ணு. டேய், இந்த குழப்பம் உனக்கு தேவையாடா?